Hey guys, welcome to Nandini Drawing Class. நான் இன்னைக்கு உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படினா இந்த குச்சி ஐஸ் தான் நான் ஷேர் பண்ண போறேன். கலர்ஃபுல்லான இந்த குச்சி ஐஸ் வந்து எப்படி ஈஸியா பெயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கறத ஷேர் பண்ண போறேன். இந்த மாதிரியான வாட்டர் கலர் பெயிண்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படினா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன things வேணும் அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்றேன். நமக்கு வந்து ஒரு வாட்டர் கலர் பேப்பர் வேணும். அதுக்கு அப்புறமா பெயிண்ட் பண்றதுக்கு brushes வேணும். உங்ககிட்ட என்ன brush இருக்கோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வாட்டர் கலர்ஸ் வேணும். உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி கலர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ண போகிறோம். நானும் என்கிட்ட இருக்க கலர்ஸ்லாம் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா நமக்கு மாஸ்கிங் டேப் வேணும். இந்த டேப் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நீங்கள் செல்லோ டேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு ஒரு கப்பில் தண்ணி வேணும். ஏன் அப்படின்னா வாட்டர் கலர்ஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து தண்ணி யூஸ் பண்ணி தான் பெயிண்ட் பண்ணுவோம். ஸோ நமக்கு தண்ணி வேணும். இப்போது நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த குச்சி ஐஸ் அதோட ட்ராயிங் அந்த பென்சில் வச்சு நான் வரைஞ்சி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி மாஸ்கிங் டேப் வந்து ஃபுல்லாக 4 கார்னர்லேயும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போடும்போது நம்ம தண்ணி யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுவோம் இல்லையா, அப்போது வந்து பேப்பர் வந்து நனைஞ்சு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறமா நமக்கு பெயிண்டிங் வந்து நீட்டாக கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம டேப் போடணும். இந்த மாதிரி டேப் போட்டதுக்கப்புறமா ஃபுல்லாக ஒரு வாட்டி நீங்கள் தண்ணி வச்சு பெயிண்ட் பண்ணி காய வச்சுருங்க. நல்லா அது காஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து இந்த பார்ட் வந்து கொஞ்சம் பிளர்ராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்றுமே இல்லை, நான் வந்து ஐஸோட அந்த பிக்சர் வரைஞ்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதில் கொஞ்சம் தண்ணி ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நமக்கு என்ன கலர் வேணுமோ அதை வந்து நம்ம லைட்டாக பெயிண்ட் பண்ணால் போதும். அதுவே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நான் வந்து இன்னொரு பக்கத்தில் ஒரு ஐஸ் இருக்கு இல்லையா, அதை உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். இப்போ நான் பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்க வந்து ஒரு வாட்டர் மெலன் மாதிரி இருக்கிற ஒரு ஐஸ் தான் நான் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ பக்கத்தில் பெயிண்ட் பண்ணுவோம். இது வந்து நல்லா காஞ்சதுனால நான் கொஞ்சம் வெட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு வாட்டி தண்ணி வச்சு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பெயிண்ட் பண்ணிவிட்டு நமக்கு என்னென்ன கலர்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து எல்லோ ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக பெயிண்ட் பண்ணாலே போதும். நம்ம வந்து தண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அதனால் அந்த கலர்ஸ் வந்து அழகாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ நான் வந்து கொஞ்சம் பிங்க் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ நீங்கள் அதை பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு பேரட் க்ரீன். இந்த க்ரீன் வந்து கொஞ்சம் மேட்சாக இல்லாத மாதிரி இருக்குது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் க்ரீன் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரியான ஒரு லைட் க்ரீன் வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த 3 கலர்ஸும் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக அந்த மாதிரி இருக்குது. இதே மாதிரியான ஐஸ் வந்து உங்களுக்கு என்ன கலர்ஸ் பிடிக்குமோ அதை வச்சு நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா நல்லா காயட்டும். அது கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கப்புறம் நான் இங்கே வந்து வாட்டர் மெலன் மாதிரியான ஒரு ஐஸ் வந்து வரைஞ்சிருந்தேன் இல்லையா, அதுக்கு நான் வந்து சீட்ஸ் வந்து போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஐஸ் வந்து இந்த கலர்ஸில் நமக்கு இருக்கான்னு தெரியல. ஓகே, இதனால் நம்ம க்ரியேட்டிவாக பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன். பக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த ஐஸில் வந்து நான் கொஞ்சம் பெட்டல்ஸ் மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து சென்டரில் வந்து பிங்க் கலரில் இருக்கிறதுனால ஓகே ரோஸ் பெட்டல் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறேன். பெயிண்டிங் எல்லாமே வந்து நம்மளுடைய க்ரியேட்டிவ் தான். நமக்கு என்ன கலர்ஸ் பிடிக்குதோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன மாதிரி தோணுதோ அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். யாரும் உங்ககிட்ட வந்து நீங்கள் ஏன் இப்படி ஆட் பண்ணியிருக்கீங்க, ஆர் இந்த கலர் நீங்கள் போட்டிருக்கீங்க, இப்படி ஏன் பண்ணியிருக்கீங்கன்னு யாரும் கேட்க போகிறது கிடையாது. ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு பிடிச்ச கலர்ஸ் யூஸ் பண்ணி ஹாப்பியாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து ஐஸ் வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு. கீழே இருக்கிற குச்சி வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். அந்த குச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் வந்து இந்த வுட்டன் ஷேடில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நாம் இப்போ பெயிண்ட் பண்ண போகிறோம். நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரௌன் யூஸ் பண்ணி சின்ன சின்ன கோடுகள் மாதிரி போட்டுக்கிறேன். நல்ல டார்க்கான ஒரு ப்ரௌன் யூஸ் பண்ணி கோடுகள் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா லைட்டான கலர் கொடுத்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம்.
ஓகே, நம்ம இவ்வளோ தான் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த பெயிண்டிங். இதே மாதிரி நிறைய பெயிண்டிங் உங்களுக்கு வேணும், இந்த மாதிரி குட்டி குட்டியான பெயிண்டிங்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்களும் இந்த மாதிரியான பெயிண்டிங் பண்ணுங்கள், அதை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து லிங்க் கீழே கொடுக்குறேன், நீங்கள் அதில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா வழக்கம் போல் நம்ம அந்த மாஸ்கிங் டேப்பை எடுத்துடலாம். என்னோடய சேனலில் நிறைய வாட்டர் கலர் வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ட்ரா பண்ணுறதுல பெயிண்ட் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், நீங்கள் இன்னும் நந்தினி டிராயிங் கிளாஸை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எண்ணங்களுடன் நமது உறவு என்றும் அழகாய் தொடரட்டும்.